எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் ஒரு அளப்பரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சரிகமப்பா அபிஷேகாவுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. அபிஷேக் அவர்கள் செய்த சாதனைகளில் இது அடுத்த ஒரு சாதனையாக இது இடம் பிடித்திருக்கு. அனிருத்தை போன்ற அச்சு அசல் பாடியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, என்ன பாடல் பாடினாங்க, அதை பார்த்த அனிருத் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக பெருமளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன வார்த்தை, அதற்கு அபிஷேகாவுடைய அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க, இப்படி பல முக்கியமான அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான நடந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற விஷயம் இந்த எலெக்ஷன், இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில், இப்படிப்பட்ட ஒரு பீரியடில் வேறு எந்த ஒரு ஷோவுமே பார்த்திங்கன்னா பொதுவாக டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடவே தொடாது. மே 4 கிடையாது, மே 20 வரைக்குமே தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு டிவி சேனலுக்குமே ஷோஸ் டிஆர்பி ரேட்டிங்கை தொடவே கிடையாது. இது இன்றைக்கி நேற்று நடந்தது கிடையாது. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் எலெக்ஷன் டைம் அன்னைக்கு எலெக்ஷன் நியூஸை தவிர வேறு எந்த ஒரு ஷோவுமே ஓடாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்முடைய சரிகமப்பா சீசன் 5 நடந்திருக்குது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் நம்முடைய அபிஷேகா பாடும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தில் போடுது. இந்த ஒரு ரேட்டிங்ஸையும் இந்த ஒரு டீட்டெயில்ஸ்னு ஜீ தமிழே ப்ரூஃபோட வெளியிட்டுட்டாங்க. இந்த பாப்பா எப்பெல்லாம் பாடுதோ அப்போ ரேட்டிங்ஸு டிஆர்பி உச்சக்கட்டத்தை போகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுன்னு ஜீ தமிழ் புகழ் தள்ளிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்கலாம் அபிஷேகா அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாருமே இளையராஜாவாகட்டும், எல்லாருமே அபிஷேகாவை குறித்து இந்த பெண் ஒரு தெய்வ பெண், இந்த அளவுக்கு ஒருத்தவங்களால் இந்த வயசில் பாடவே முடியாது. ஒரு ஸ்ருதி தவறு இல்லாமல் அது ஸ்ருதியும் தாண்டி ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இந்த பொண்ணு பாடுது. கண்டிப்பாக பாருங்கள், நாளைக்கு இந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக வரணும். இந்த அனைத்து லெஜெண்டுகளுமே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு மேலே ஒரு லெஜெண்டாக வரும் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப அபிஷேகா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பல சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகா அவர்கள் தற்போது மீண்டும் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், இல்லை கிராமப்புற பாடல்கள், இந்த மாதிரி பாடல்கள் தான் அதிகமாக பாடியிருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அனிருத்துடைய பாட்டை அனிருத்துடைய வாய்ஸில் பாடி காட்டியிருக்கிறாங்க. அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே மிரண்டு போயிடுச்சு. அது சித்ரா அம்மா ஆகட்டும், இல்லை ஜானகி அம்மா ஆகட்டும், இளையராஜா ஆகட்டும், ஏஆர் ரகுமான் ஆகட்டும், அப்படியே வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பண்ணுற சாதனைகளை எங்களால் விவரிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு திறமை படைத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி மிரண்டு போயிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அனிருத் பொதுவாகவே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாடுவார். அவருடைய குரல் கொஞ்சமே கடினமான குரல். ஒரு பெண் குழந்தையாக நம்முடைய அபிஷேக் அவர்கள் அனிருத்தை விட அவர் பாடிய பாடலை சிறப்பாக பாடியது தான் இன்றைக்கி எல்லாருடைய பேச்சாகவும் இருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.